நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கண்ணதாசன் அவர்கள் தன் தாயார் விசாலாட்சி அம்மாள் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருந்தார். சிறுவயதில் தன் தாய்ப்பட்ட கஷ்டங்களையும் தன்னை அவர் வளர்த்தெடுத்த விதத்தையும் கவிஞர் பல இடங்களில் நெகிழ்வோடு குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவிஞர் சென்னையில் புகழின் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தில் அவரோட தாயார் திடீரென்று கடுமையான உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு காலமானார் என்ற செய்தி வருகிறது. இந்த செய்தியை கேட்டதும் கண்ணதாசன் அப்படியே நிலை குலைந்து போனார். தன் தாயின் உடலை கட்டிக்கொண்டு ஒரு சின்ன குழந்தையைப் போல விம்மி விம்மி அழுதார். தாயின் இறுதி சடங்குகள் அனைத்தும் அவரோட சொந்த ஊரான சிறுகூடல்பட்டியில் நடந்து முடிஞ்சது. தாயை இழந்த துயரத்தில் கவிஞரால் சென்னைக்கு திரும்பி கூட வர முடியல. பல நாட்கள் அவர் அந்த ஊரிலேயே தங்கி தாயின் நினைவுகளிலேயே அழுது கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை புகழும் பணமும் தன் தாயின் உயிரை மீட்க முடியலையே என்ற ஒரு பெரிய விரக்தி கவிஞரோட மனசில் குடியேறியது. அந்த சமயத்தில் மெட்ராஸின் ஒரு பெரிய தயாரிப்பாளர் சுமைதாங்கி என்ற திரைப்படத்திற்காக ஒரு சோகமான தத்துவ பாடலை எழுத வேண்டிய சூழலில் இருந்தார். கவிஞர் ஊரில் இருப்பதால் பாடல் பதிவு தள்ளிப்போய் கொண்டிருக்கிறது. விஷயமறிந்த கவிஞர் தன் தொழில் கடமையை மறக்காமல் நெஞ்சில் இருந்த சோகத்துடனேயே சென்னைக்கு திரும்பினார். ஸ்டுடியோவுக்கு வந்த கவிஞரின் முகம் வாடிப்போயிருந்தது. கண்கள் அழுது அழுது சிவந்திருந்தன. இசையமைப்பாளர் ஸ்ரீனிவாசன் ஒரு சோகமான மெட்டை வாசித்து காட்டினார். இயக்குனர் ஸ்ரீதர் கதையின் சூழலை சொன்னார். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஒரு மனிதன் விரக்தியின் உச்சத்தில் பாடுவது போன்ற ஒரு காட்சி என்று காட்சியை விளக்கினார். கவிஞருக்கு வேறு எங்கும் தேட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. தன் தாயின் மரணத்தால் தன் நெஞ்சில் ஏற்றப்பட்டிருந்த அந்த அலாதி சோகத்தையும் வாழ்க்கையின் இழையாமையையும் அப்படியே வரிகளாக வடித்தார். அப்படி அவர் தன் தாயின் இழப்பில் நெஞ்சு வெடித்து எழுதிய பாடல்தான் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்று தொடங்கும் பாடலின் நடுவே வரும் வரிகள். அதில் அவர் எழுதினார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்ற வரியை எழுதினார். மேலும் துன்பம் நெருங்கும்போது நீ கலங்காதே, நாளை வரும் நன்மையை நீ மறக்காதே என்று தன் மனதிற்கு தானே ஆறுதல் சொல்லிக்கொள்வது போல அந்த வரிகள் அமர்ந்தது. தாயின் மரண சோகத்திலிருந்து பிறந்த அந்த வரிகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு மிகப்பெரிய ஆறுதல் தரும் தத்துவ பாடலாக மாறியது. தியேட்டரில் இந்த பாடல் ஒலித்த போது வாழ்க்கையில் தோற்றுப்போன எத்தனையோ மனிதர்களுக்கு அது ஒரு புதிய நம்பிக்கையை ஊட்டியது. தன் சொந்த தாயின் இழப்பில் உதித்த கவிஞரின் இந்த தத்துவ வரிகள் உங்களை நெகிழ வைக்குதா? மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.